குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா அவங்க இருக்கும்போது அவங்க ஏடிஎம் ஆச்சு அண்ணா அண்ணா யோ இதை ஒரு பெரிய கொடிச்சல் ஆகுது. அப்பா பிசிடா விசிடிப்பா. பொதுப்படையா சொல்ற இன்னொரு விஷயம் கேட்குறேன். இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சியில பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு தான் ஏங்க இல்லாத போச்சு. பொய்யெல்லாம் பொருள் இன்க்ரீஸ் ஏங்க எப்பவுமே இருந்துக்கிட்டு தாங்குது. அதுக்கு எல்லாமே தான் உடஞ்சி போலீஸ்காரனே உடஞ்சி அந்த கடையில் இருந்து பிடிச்சா அந்த விற்கிறதா இந்த கடையில் கொடுத்து விற்க சொல்றாங்க. இது முறை சரியில்லை. அவன் அப்பாவே எழுத்து பேசி தூக்கிட்டான். விஜய் வந்து சினிமா ஆகிட்டவர். அவருக்காக நேற்று கூட 23 பேர் வாய்க்க கீழே வந்துருக்காரு. அது நடிகர் எம்ஜிஆர் போல யாரும் வர முடியாது. மாற்றம் வந்தால் தான் நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கும், வளரும். அவங்களும் அரசியலுக்கு வந்தால் தான் திருச்சா வரணும், நயன்தாரா வரணும், இதுமாரி வந்தாங்கன்னா அரசியல் வந்து நல்லா ஜெயிக்கும். நீங்க நல்ல முறையில் சொல்றீங்க. நல்ல முறையில் தான் சார், கலாய்க்கிறது கிடையாது, இதுதான் உண்மை. அடிப்படை குஷ்பு வரலையா? அதிமுக முதல்ல அவங்களுக்கு நல்லா அம்மா ஈரங்க கொண்டா தலையில யோ நான் பேசுறது கம்பெனியா. விஜய் வந்து நல்லா செய்வார். நாட்டு பாட்டுக்காரனுக்கிட்ட நல்ல அறிவாளி கிட்ட கேட்கணும். நீ வேற விஜய் வராரு, அவர் எப்படி பாருங்க? ஐயோ எங்க சினிமா நடிகர்லாம் அவன் நேத்து பிறந்த புள்ள. அவனுக்கு இன்னும் அரசியலை பத்தி தெரியும். இப்போ உங்க அம்மா உங்க பாட்டி பண்ண குடும்பம் வேற. இப்போ உங்க பொண்டாட்டிலாம் வந்து அந்த குடும்பம் பண்ணுவாங்களா? அதுதான் அரசியல். இன்னைக்கு 50-55 வருஷம் அனுபவம் ஸ்டாலினுக்கு. இவனுக்கு என்ன அனுபவம்? அனுபவம் தான் தேவை. குடும்பம் எப்படியோ அதுதான் நாடு. என்னன்னு சொல்றீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷமா சீமான் இருக்காரு, அவர் எப்படி பாருங்க? ஐயோ அவன் வேலைக்கே ஆக மாட்டான். அவன் பேசே கெட்டு போனான். இப்போ சிலிண்டர் வந்து 1000 ரூபா இருக்குதுன்னா அது கன்சிஸ்டன்சியாக வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு டிக்ளேர் பண்ணுங்க. உங்களால் அது வந்து சென்ட்ரலில் போய் வாங்க முடியும்னா போய் வாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 1,00,000 ரூபா கட்டுறோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 50,000 ரூபா கட்டுறோன்னா அது 25,000 ரூபா கட்டுறோன்னு ஆக்குங்க. இதை வந்து 50,000 ரூபா கட்டுறோன்னு ஆக்கும். பெட்ரோல் 100 ரூபா இருக்கா, நான் 50 ரூபா பண்ணுறேன்னு மாற்றுங்க. இதெல்லாம் தான் வந்து அடிப்படை மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். போடா வேலையை பார்த்துக்கின்னு, போடா வேலையை பார்த்துக்கின்னு. நீ கரெக்டா பேசுன. நானும் ஏடிஎம் கட்சி இருந்தோம். இல்ல அண்ணா திமுக நீ கரெக்டா பேசுன. ஒரு கோட்டுக்கு போய் இந்த கொடி பிடிக்க போறாங்க. நாங்க அப்படி போற ஆள் கிடையாது. என்னைக்கும் ஒரே இடமா ஒரே நிரந்தரமா இருக்கிறவங்க நாங்க. ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளாக இப்போ எல்லா கட்சிகளும் செஞ்சுட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில், தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் சென்னைக்குள்ளே இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளில் மக்களினுடைய மனநிலை என்னன்னு கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் தற்போது மயிலாப்பூரில் இருக்கோம். இந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களுடைய பல்ஸ் என்ன, மனநிலை என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த முறை தேர்தலில் வந்து டிவிகே தான் ஜெயிக்கணும் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இதுவாக இருக்குது. ஏன்னா வந்து டிவிகேக்கோசரம் பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதேமாரி வந்து காசுக்காக யாருமே வரல, தளபதிக்காக தான் எல்லாருமே வராங்க. அதனால் தளபதி தான் வருவான்னு நான் நினைக்கிறேன். இல்லை அப்படி வர்றவங்கள நிறைய பேருக்கு இன்னும் 18 வயசே ஆகலை, ஓட்டு போடுறதுக்கான வயசு வரலன்னா. அப்படி வரலாம் கூட 18 வயசு பசங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே டிவிகேக்கு தான் போடுவாங்க. அதனால் டிவிகே தான் இந்த வாட்டி வரணும்னு நானே நினைக்கிறேன். சின்ன பசங்க மட்டும்தான் அப்படி நினைக்கிறாங்களா, பெரியவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. சும்மா வெளில சொல்லும் போது நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், ஏடிஎம்கே தான் ஓட்டு போட சொல்லுவாங்க. ஆனால் அங்கே உள்ளே போய்ட்டா டிவிகே தான் எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டு தான் ஆவாங்க. ஏன்னா தளபதி அந்த போல இது பண்ணி வச்சுருக்காங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி நல்லா பெறும். எடப்பாடி பழனிசாமி வந்து திராவிட அதிமுகவில் அவர் இல்லை. சசிகலா தான் எம்எல்ஏவை ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு போனால், அதே சசிகலாவை ஜெயிலிருந்து வெளியே வந்த சமயத்தில் தினகரன் வந்து என்ன கேட்கல, எடப்பாடி என்ன கேட்கல. பன்னீர்செல்வம் அவர்கள் ஆதரித்தார், அவரை தூக்கி. அதே போல வந்து வைகோ பட்டேல் மக்கள் கட்சி இருக்காங்கல்ல, அன்பு ரமணி ராமதாஸ் அவர் தான் சுகாதார மினிஸ்டரா கலைஞர் ஆக்கிட்டு போனார். அவரே தரகுறை பேசுறார். இது முறை சரியில்லை. அவன் அப்பாவே எழுத்து பேசி தூக்கிட்டான். விஜய் வந்து சினிமா ஆகிட்டவர். அவருக்காக நேற்று கூட 23 பேர் வாய்க்க கீழே வந்துருக்காரு. அது நடிகர் எம்ஜிஆர் போல யாரும் வர முடியாது. ஜெயலலிதாமா அப்பா எம்ஜிஆர் தான் ஜெயலலிதா உருவாகினது. இதெல்லாம் ஓட்டாகவும் மாறணும் ஒரு நம்பிக்கை இருக்கு விஜய்க்கு. ஏன்னா ஒரு மாற்றம் வேணும்ன்ட்டு மனுஷன் நினைக்கிறான்ல. ஏன்னா நம்ம ஒரு 50 வருஷமாக இதெல்லாம் பார்த்து இதே தான், இது இலவசம் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. எனக்கு விஜய் இல்லை சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் இல்லை சீமான் புதுசாக, ஏன்னா அவங்க தான் இருக்காங்க. புதுசான்ட்டு இல்லை, அவங்களோட இதுவும் நல்லா இருக்கு. சீமான் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதாவது பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது, இது செயல்பட்டால் நல்லாயிருக்கும்.
திமுக இல்லை அண்ணா திமுக, திமுக ஒரு அண்ணா திமுக அப்படி பழகிட்டாங்கல்ல. அதனால் கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்ததுன்னா தமிழ்நாடு வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சு திமுக ஆட்சி? ரொம்ப ஒரு ஆச்சு ஆனா 5 வருஷம் நிறைய பண்ணியிருக்கோம், பெண்களுக்கு அது கொடுத்துருக்கோம், இப்போ 8000 ரூபா கூப்பன் அறிவிச்சிருக்கிறாங்க, இதெல்லாமே வந்து கை கொடுக்கும்னு பாக்குறாங்க. 8000 ரூபா கூப்பன் வந்து ஏமாத்துற வேலை. இது மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தாரு. இப்போ வந்து எலெக்ஷன் வந்த பிறகு 5000 ரூபா கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? ஓட்டு வாங்கின கோசம் கொடுத்தாரு. இப்போ வந்து இப்போ கூப்பன் காசு தராரு 8000 ரூபாய் கூப்பன். இந்த கூப்பன் எடுத்து எங்கே மாற்றுவேன்? ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினா எவ்வளோ ஆச்சு? 5000 ரூபா சொல்லுவாங்க. ஒரு ஃபேனு வாங்கினா என்ன சொல்லுவாங்க? பணமாக கொடுத்துருப்போ, பேங்கில் போட்டுப்போ, அவங்க எதனா எடுத்துப்பாங்க. எடப்பாடி அப்படி இல்லை, 10 ரூபா தராரு, பேங்கில் போட்டுரு. அந்த பொண்ணை அவங்க காலி பண்ணிட்டாங்க. எங்கள் சோழிநல்லூரில் கருப்பாச்சு காலி பண்ணிட்டாங்க. 11 மணிக்கு டிவியில் பார்த்தேன். அது தேவையா? கஞ்சா போத 3 பசங்க. ஆட்சி சரியில்லை. திமுக தான் ஜெயிக்குங்களா? கண்டிப்பா வரும். கொஞ்சம் இரு, ராங்கு பண்ணாத கண்டிப்பா வரும். யான்னு கேளு, அரசியல் வந்து ஆட்சி வந்து நடத்துறவங்களுக்கு ஒழுங்கு இருக்காது. வயிற்று கிடையாது. இல்ல வயிற்றுக்குறாங்கப்பா, இருப்பா வயிற்றுக்குறாங்க. ஒழுங்கு மாதிரி சரியா தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அரசியல் அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா? இங்க பாஜக இருந்து நிக்கிறாங்க. அதிமுக முதல்ல அவங்களுக்கு நல்லா அம்மா இருங்க கொண்டா தலைவர. யோ நான் பேசுற கம்பெனியா, புரட்சி தலைவர் புரட்சி ஜெயலலிதா இருந்தாங்க பாரு. அவங்க இருக்கும்போது அவங்க ஏடிஎம்கே ஆச்சு. அண்ணா யோ இதை ஒரு பெரிய குறைச்சலாகுது. அப்பா விசிலா இவனுங்க வந்து துட்டு கொடுத்தாக்கா போறவனுங்க அவனுங்க என்ன நல்ல ஒழுங்கானவங்க கிட்ட, நல்ல அரசியல்வாதி கிட்ட, இல்ல நல்ல குடும்பம் பண்றவங்க ஆம்பளை பொம்பளை கேட்கணும். இரியா கம்முன்னு 5 வருஷம் என்ன செய்யல? ஸ்டாலின் வந்து என்ன செய்யல? நாட்டுக்கு நல்லது தான் செஞ்சான். என்ன குறை? கரண்ட் போச்சா, தண்ணி போச்சா, இல்ல ஏழை மக்களுக்கு, லேடிஸுக்கு விலைவாசின்னா அவன் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்தனது, இவங்கள ஏத்துனாங்க. இவங்க பட்ஜெட் போட்டாங்களா? இவங்க ஒரு பட்ஜெட் கூட போடல 5 வருஷமா. அவன் போட்ட பட்ஜெட் தான் எல்லாமே. எல்லாத்துக்கும் இவங்க வந்து கலைஞர் இருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு முறை பட்ஜெட் போடுவார். அவங்க என்ன பட்ஜெட் போட்டாங்க? நல்லது தான் செஞ்சான் அந்த ஆளு, கெட்டது நாங்க வந்து அதனால அனுபவிக்கல. பொதுப்படியா சொல்றேன் நான். பொதுப்படையா சொல்றேன். இன்னொரு விஷயம் கேட்கிறேன். இப்ப இந்த 5 வருஷம் ஆட்சியில பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு தான் ஏங்க இல்லாத போச்சு. பொய்யெல்லாம் ஏங்க எப்பவுமே இருந்துகிட்டு தாங்குது. அதுக்கு எல்லாமே தான் உடஞ்சி, போலீஸ்காரனே உடஞ்சி அந்த கடையில இருந்து பிடிச்சா அந்த விற்கிறதா இந்த கடையில கொடுத்து விற்க சொல்றாங்க. என்ன ஏய் போ பேசாத. நீ எங்க துட்டு கொடுக்குற, எங்க சோறு போடுற, அவங்க பேசுவாங்க. நாங்கெல்லாம் அப்படிலாம் பேச மாட்டோம். நாங்கெல்லாம் உழைக்கிற வர்க்கம். ஸ்டாலின் போய் கெஞ்சா வில்லு அதெல்லாம் சொன்னா நான் திருடுன்னு சொல்லு. நியாயமா பேசணும் யாரா இருந்தாலும். நம்மளுக்கு 10 புள்ள இருக்குதுன்னா 10 புள்ள பின்னாலே போக முடியாது. நம்ம வீட்டுல இருக்கும்போது தான் நம்ம பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல இப்ப இதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, விஜய்க்கு என்ன தெரியும்? அவர் இப்பதான் வராரு, அவரை நம்பி எப்படி நாட்டை கையில கொடுக்குறது? அவருக்கு என்ன தெரியும்னு கேக்குறாங்க. அவர் சினிமாவே விட்டு வந்திருக்காருல்ல நம்மளுக்காக. அவர் நம்ம சினிமா அவ்வளோ கோடி விட்டு நம்மளை பார்த்துக்காக வந்திருக்காரு. அவர் சும்மா வந்திருப்பார். நம்ம எப்படியா முயற்சி பண்ணி எப்படியா மேலே நம்மளை தூக்காக தானே வந்திருப்பாரு. அதனால் டிவிக்கு தான் இதுவாக இருக்கும். இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? 5 வருஷம் திமுக அதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைண்ணா. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அதை பத்தின்றேன். நிறைய இந்த மகளிருக்கு இலவச பேருந்து, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அது 5 வருஷம் கொடுக்காதது இந்த எலெக்ஷன் டைம்ல கொடுத்து நம்மள இது பண்ண பாக்குறாங்கண்ணா. 5 வருஷமா இது கொடுக்கல. இப்போ இது எலெக்ஷன் டைம்ல மட்டும் தரணும், லேப்டாப்ல இருந்து எல்லாமே. இந்த 5 வருஷத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. அதான் ஏங்க யாருங்க பண்ணாதவரு எடப்பாடி 3 மாசம் நான் பண்ணிட முடியுமா? அழைத்து ஒழிக்க முடியுமா? கஞ்சா ஒழி பண்றாரு, சராயத்தை ஒழி பண்ற பெண் எவங்க அந்த அதிமுக ஆட்சியிலே எம்ஜிஆர் பெண்களை மாறாப்பு துணி பிடிச்சிக்கணும். எல்லாம் இதே பச்சை காலேஜில், ராணி மேரி காலேஜில், அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லாமே பின்னாடி கைது பாட்டே பண்ணிக்கிறாங்க. நாங்கள் எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்படிப்பட்ட மண்ணாங்க அவர். இந்த 5 வருஷம் வந்து பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒன்று, இந்த மகளிருக்கு இந்த பணம் கொண்டு இந்த இலவச பஸ்ஸு, இந்த பிளேயிங்கில் நல்லா கொஞ்சம் பண்ணார் அவர் உதயநிதி. விளையாட்டில் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணார். இருந்தாலும் அதுவே மக்களுக்கு தேவையில்லை. அதுவே மக்களுக்கு முக்கியம் கிடையாது. குடிநீர், மின்சாரம், கல்வி 3 எப்போ தராங்களோ அப்போ தான் வந்து ஒரு தண்ணீரை அடைய முடியல. இல்லாமல் நம்ம இலவசத்தை வாங்கி ஒன்றும் பண்ண முடியாது. 1000 ரூபா சின்ன பண்ண முடியும். பஸ்ஸில் வந்து இப்போ ரெட்டால பஸ்ஸில் தான் முதலமைச்சர். 2வது இவர் அதிமுக ஆளுங்கட்சி, விஜய் எதிர்கட்சி. எதிர்கட்சி. திமுக 3வது இடம். சரி, இவரு சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமான் லாஸ் அவர் கத்துறாரு, ஒய்ன்றாரு. அவரு இந்த கை வச்சா போக்குறாரு. உங்களுக்காக தான் பேசுறாரு. இல்ல ஏன்னா குத்தா வாங்காதீங்க, இலவசம் வாங்காதீங்க, இப்போ லஞ்சம் வாங்காதீங்க, யாரும் குத்தலாம் வாங்காதீங்க. உண்மையான போட்டி யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
யார் இந்த ரேஸில் முன்னணியில் இருக்கிறது விஜய்ன்றாங்க. விஜய் முதலமைச்சர் ஆவார்ன்றாங்க, துணை முதலமைச்சர் திரிஷா ஆவான்றாங்க. கட்சியிலே இல்லையாண்ணே? கட்சியில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ மட்டும் நிதிஷ்குமார் நான் எம்பி ஆகிட்டு எல்லாம் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாரு, இப்போ எம்பி ஆகிட்டு அதுமாரி தான் எல்லாம் மாற்றம் வந்துக்கினே இருக்கும். மாற்றம் வந்தால் தான் நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கும், வளரும். அவங்களாம் அரசியலுக்கு வந்தால் தான் திரிஷா வரணும், நயன்தாரா வரணும், இதுமாரி வந்தாங்கன்னா அரசியல் வந்து நல்லா ஜெயிக்கும். நல்ல முறையில் சொல்றீங்க. நல்ல முறையில் தான் சார், கலாய்க்கிறது கிடையாது, இதுதான் உண்மை. அடிப்படை குஷ்பு வரலையா, நம்ம வேற இவங்க வரலையா, எல்லாம் அது மாதிரி தான். அரசியல் எல்லாம் வரணும், அரசியல் தெரிஞ்சவங்க வரணும், நாடு நல்லா இருக்கும். அப்போதான் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, மக்கள் வந்து எந்த குறையும் இருக்காது, நேரில் வந்து சந்திப்பாங்க, அவங்க எல்லாரும் பிரச்சனையும் தெரியும், தீர்த்து வைப்பாங்க. மற்ற அரசியல்வாதிகள்லாம் சரியா வர்றது இப்போ இருக்கிறவங்க. இந்த 5 வருஷம் எப்படின்னு விஜய் வந்து நல்லா செய்வார். நாட்டு அதிமுக பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஐயோ அது வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் வந்து கண்மூடித்தனமா வாழ்ந்துட்டு போட்டாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா. இதுக்கு மேல் பட்டாலாம் வேலைக்கு ஆகாது. இரு 5 வருஷமா 3 வருஷம் கொரோனான்னு போட்டாங்க. என்ன பண்ணாங்க? அதே கொரோனாவை வெளிப்படுத்தி இந்த ஆள் வந்து போய் அந்த கொரோனா வார்டுக்குள்ளே போனான். யாருக்காக பொதுவா பேசுறேன், நீ போனியா நான் போனா? சரி, பட் இவர் விஜய் வராரு, அவர் எப்படி பாருங்க? ஐயோ எங்க சினிமா நடிகர்லாம் அவன் நேத்து பிறந்த புள்ள, அவனுக்கு இன்னும் அரசியலை பத்தி தெரியும். பின்னாடி கூட்டம் போகுது. அதை சும்மா துட்டு கொடுத்தா எல்லாம் தான் போறாங்க. இப்ப கொடுத்தா அந்த 300 ரூபாய் கொடுத்து போறாங்க கொடி பிடிச்சிக்கின்னு. துட்டு இல்லாத போற கூட்டம் வந்து காங்கிரஸ்காரனுக்கும் திமுக காரங்க தான். எவனை துட்டு வாங்க மாட்டான், கொடுக்க மாட்டானுங்க அவனுங்க. கம்முனு பேசாத, நீ பேசாத. எனக்கு வந்து 68 வயசு ஆகுது. நான் வனார்பேட்டில் பிறந்தவோம். நாங்கள் வந்து ஊர் நாட்டில் இந்த மஞ்சா பைக்கு தூக்கி வரல. அண்ணா செத்து கலைஞர் ஆட்சிக்கு வந்து அதுலேருந்து எனக்கு தெரியும். அதுக்காக விஜய் இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்போ உங்கள் பாட்டி பண்ண குடும்பம் வேற, இப்போ உங்கள் பொண்டாட்டிலாம் வந்து அந்த குடும்பம் பண்ணுவாங்களா? அதுதான் அரசியல். இன்னைக்கு 50-55 வருஷம் அனுபவம் ஸ்டாலினுக்கு. இவனுக்கு என்ன அனுபவம்? அனுபவம் தான் தேவை. குடும்பம் எப்படியோ அதுதான் நாடு. அனுபவம் இல்லை, யாருக்குமே அனுபவம் கிடையாது. இந்த பார் எல்லாமே சுற்றி. இப்போ தாமரைக்கு ஓட்டு பண்ண எங்க போய் தேடுவேன்? அந்த ஆள் வந்து என்ன பண்ணான்? நம்ம நாட்டை குடிசவர் ஆகணும். ஜிஎஸ்டி வரி, அப்புறம் ஆமா டிஎஸ்டி வரி போட்டு கொரோனா வந்து. கொரோனானா என்ன? அது நம்ம பிறக்கும் போதே சளி இரும்பல் எல்லாமே உண்டு. இவன் என்ன பண்ணாங்க? கொரோனா அனுபவம் என்னன்னு சொல்றீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷமா சீமான் இருக்காரு. அவர் ஐயோ அவன் வேலைக்கே ஆக மாட்டான். அவன் பேசியே கேட்டு போனவன். பேசியே கேட்ட ஆளு. போடா வேலையை பார்த்துக்கினே, போடா வேலையை பார்த்துக்கினே. நீ கரெக்டா பேசுன. நானும் ஏடிஎம் கட்சி இருந்தோம். இல்ல அண்ணா திமுக. நீ கரெக்டா பேசுன. ஒரு கோட்டருக்கும் போய் இதை கொடி பிடிக்க போறானுங்க. நாங்க அப்படி போற ஆள் கிடையாது. என்னைக்கும் ஒரே இடமா ஒரே நிரந்தரமா இருக்கிறவங்க நாங்க. ஆமா, உண்மையதான் பேசுவேன். நீ நல்ல புள்ளையா? நல்ல புள்ள. கெட்டவனா கெட்டவன் சொல்லுவேன், அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சுது. பின்னால பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது. நாங்க வந்து இதே ஊர்ல பிறந்து வாழ்ந்தவங்க. முன்ன ஒரு பேசி உன்னாலதான் அவனு நீ ஒரு டீ வாங்கி கொடுத்தா நீ ஒரு நல்லதுக்கு பாடுபாடு. ஸ்டாலின் என்ன செய்யல? வந்து இந்த 5 வருஷ காலத்துல இன்னும் அந்த ஆள் தப்பு பண்ண சொல்லு. பொய் பேசக்கூடாது. நம்மளுக்கு நாக்கு நல்லது பேசதான் நாக்கு கொடுத்துக்கிறான் பகவான். எத்தனை கோயிலுங்களுக்கு என்ன செத்து போன கோயிலெல்லாம் எடுத்து நடத்தினாங்க பண்ணா. அதுக்கு மேட்டு குழந்தைங்களுக்கு மதிய காலை உணவு, அப்புறம் அந்த ஏழை வீட்டு பசங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி. போடா, பொய் பேசாதே, பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. போய் யாரா இருந்தாலும் நீ எனக்கு பஸ் தண்ணி கொடுக்கறனா கூட அதை சரி. நீங்க சொல்றனால கேக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 250 ஸ்கூல் கிட்ட மூடிட்டாங்களே, அது எப்படி பாருங்க? எப்படி மூடினாங்க? எந்த ஸ்கூல்ல மூடினாங்க? டீச்சருங்க இல்ல அப்படினா சொல்லி ஸ்கூல்ல அப்படி எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடி இருக்க முடியாது. பொய்யா மொழி வந்து நல்லா. இப்போ எல்லாம் எங்க நாத்தனார் கூட டீச்சர் தான். இன்னொரு பிரின்சிபால் இங்க வராரு, அவரும் சொல்லுவார் எல்லாம் நல்லதா செய்யறாங்க, இதுல உள்ளவங்க சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு திரியிறாங்கம்மான்னு. ஸோ அந்த மாஸ் க்ரௌடு ஆல்ரெடி வந்து பொலிட்டிக்கலில் வந்து ஸ்ட்ராங்காக ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க அப்படின்றது வந்து நம்ம 2 சைடுமே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சில விஷயங்களை வந்து பண்ணணும், அது யார் வந்தாலும் சரி. சில விஷயங்களை வந்து காமனாக ஆகணும். விலைவாசியும் சரி, ஹெல்த் கேரும் சரி, எஜுகேஷனும் சரி. இந்த ஃப்ரீ எக்ஸ்ட்ரா தரேன், மாதமான தரேன், 10,000 ரூபா தரேன், அதெல்லாம் வந்து தேவை கிடையாது. இப்போ சிலிண்டர் வந்து 1000 ரூபா இருக்குதுன்னா அது கன்சிஸ்டன்சியாக வந்து 500 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு டிக்ளேர் பண்ணுங்கள். உங்களால் அது வந்து சென்ட்ரலில் போய் வாங்க முடியும்னா போய் வாங்க. அதேமாதிரி எஜுகேஷன் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு 1,00,000 ரூபா கட்டுறோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 50,000 ரூபா கட்டுறோன்னா அது 25,000 ரூபா கட்டுறோன்னு ஆக்குங்க.
இதை வந்து 50,000 ரூபா கட்டுறோன்னு ஆக்குங்க. பெட்ரோல் 100 ரூபா இருக்கா, நான் 50 ரூபா பண்ணுறேன்னு மாற்றுங்க. இதெல்லாம் தான் வந்து அடிப்படை மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். இல்லை இப்போ திமுகவோ அதிமுகவோ இந்த 8,000 ரூபாய் கூப்பன் இவங்க சைடு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பேன் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் மக்களை கவர்லையா? அப்போ இல்லை, அதுதான் அந்த கவர்தல் எதுக்குன்னு கேட்குறேன். அது தேவையில்லை. இப்போ நீங்கள் 5 வருஷம் வந்து ஆட்சியில் இருக்கீங்க, ஆளுங்கட்சி இருக்கீங்க. சில விஷயங்களை வந்து நீங்கள் டீஃபால்ட்டாகவே பண்ணிட்டா மக்கள் வந்து உங்கள் சைடு தான் நிற்பாங்க. இப்போ நான் வந்து த்ரூ அவுட் வேலைக்கு நான் போகிறேன். நான் டெய்லி 100 to 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறேன். ஓகே, என் கிளைண்ட்ஸை பார்க்குறதுக்கு நான் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற போகிற வரேன். இந்த லாஸ்ட் 2 months வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு லாஸ்ட் ஒரு 3 to 4 years வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடெலாம் வந்து பிரச்சனை. எனக்கு L3 L4 ப்ராப்ளமே வந்துடுச்சு பைக் ஓட்டி. ஆனால் இப்போ பார்க்குறேன் அதில் வந்து படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா அது டே 1லேருந்தே பண்ணுங்கன்றேன். அதுதான் உங்கள் வேலையை. ஸோ இப்போ ஒரு பணம் அப்படின்றது வந்து மக்களோட மொத்த வரி பணமும் வாங்குறீங்க. அந்த மொத்த வரி பணத்தையும் ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க. டே 1லேருந்தே செலவு பண்ணுங்களேன். உங்களை 100% செலவு பண்ண வேணான்னு சொல்லலை. நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலை கொடுக்குறீங்க, உங்களுக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். சில விஷயங்கள் டைரெக்டாக நடக்காது, இன்டைரக்டாக தான் நடக்கும், அதுக்கும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் நாங்கள் எதுவுமே சொல்ல. 100% இருக்கிற இடத்துல 80% மக்களுக்கு செலவு பண்ணுங்கள். மீதி 20% வந்து உங்களோட கட்சிக்கோ இதுக்கோ அப்போ தான் நாங்கள் டெவலப் ஆக முடியும், அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு பண்ண முடியும்னா பரவாயில்ல பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். இந்த முறை காம்படிஷன் அப்படிங்கிறது மெயினாக டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்குமா, இல்லை டிஎம்கே டிவிகே அந்த மாதிரி வருமா? ஏடிஎம்கே ஆல்ரெடி இருந்த கட்சி, டிஎம்கேவோ ஆல்ரெடி இருந்த கட்சி. இப்போ ஏடிஎம்கே வந்து ஸ்ப்ளிட் அப் ஆனதால் மேபி டவுன்வர்ட்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டிஎம்கே வந்து ஆல்ரெடி ஆளுங்கட்சியில் தான் இருக்காங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. டிவிக்கே இப்போ உள்ளே வந்திருக்காங்க, ஒரு மாஸ் க்ரௌட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓட் டீவியேஷன் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக. ரெண்டாவது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு காம்படிஷன் இருக்கும், டஃப் காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஈடு கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு இந்த ஃப்ரீன்னு கொடுத்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து அது எந்த விதத்துலையும் சாத்தியமாகாது. ஏன்னா மக்களோட மைண்டு வந்து எப்படி மாறுன்றது யாருக்குமே தெரியாது. அது டே ஆஃப் எலெக்ஷனு, அந்த டே ஆஃப் ரிசல்ட்டு தான் வந்து தெரியும். அந்த எலெக்ஷனை வந்து ப்ராம்ப்டாக ஒழுங்காக கரெக்டாக நடத்தினாலே போதும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இப்போது நாம் தமிழர் சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் நிறைய பேசுகிறாரு, அவர் நிறைய விஷயங்கள் வந்து ஆழ பேசுவார், கருத்துக்கள் நிறையா இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் ஒரே விஷயம் நான் சொல்லணும் த்ரூஅவுட் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லணுன்னா, டோன்ட் ஜஸ்ட் சே பை வேர்ட்ஸ், டூ இட் இன் ஆக்ஷன் அப்படின்றது தான். நான் 10 வருஷமாக இருக்கேன், 15 வருஷமாக இருக்கேன்னா நீ ஆட்சிக்கு வா, வராத போ, அதை பற்றிலாம் எனக்கு கருத்தே கிடையாது. ஓகேவா? நீ அந்த 10-15 வருஷம் மக்களுக்கு என்ன பண்ண? நீ அந்த தொகுதியில் இருக்கியா? 234 தொகுதியில் நீ ஜெயிக்க தேவையில்லை. நீ ஒரு 2 தொகுதியில் ஜெயிச்சா அந்த 2 தொகுதியில் நீ என்ன பண்ண? அதை நீ டீஃபால்ட்டாக பண்ணிட்டு போனாலே அடுத்த எலெக்ஷனில் 10 தொகுதி ஆகும், இன்னொரு இடத்துல 40 தொகுதி ஆகும். அதாவது அந்த விஷயத்தை நீங்கள் ஆக்ஷனில் பண்ணாத வரைக்கும் மக்கள் உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அந்த விஷயத்த ஆக்ஷனில் பண்ணால் வந்தால் தான் பண்ணுவோம், வந்தால் தான். யாரும் இப்படிலாம் பண்ணவே கிடையாது. நான் முன்னாடி கூட ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். நான் ஒரு அசோசியேட்டாக தான் ஒர்க் பண்ணேன். ஸோ என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணதால தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னை எடுத்துகிட்டு போவாங்க, எனக்கு எடுத்துருவாங்க. ஒரு விஷயத்தை நீ எதிர்பார்த்து ஒன்று தண்ணி பண்ணவே முடியாது. உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கே தெரிய வரும், இவன் ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறான், அடுத்த இவனை தான் எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் சில விஷயங்களை வார்த்தையால் சொல்கிறது தவிர்த்து அது ஆக்ஷனில் பண்ணால் தான். இப்போ யார் ஜெயிக்கிறாங்க ஜெயிப்பாங்க அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. யார் ஜெயித்தாலும் பண்ணுற விஷயத்த ப்ராப்பராக பண்ணணும். மக்களுக்கு தேவை உள்ள விஷயங்களாக பண்ணணும். இலவசம் தேவையில்லை, மந்த்லி பேசிஸில் 2000 10,000 ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லார் வீட்டிலும் டிஃபால்ட்டாக இது இருக்குது. இப்போ ஏர்போர்ட்டில் வந்து 100 ரூபா காஃபி 10 ரூபா ஆக்கிட்டாங்க. இப்போது அவுட் ஆஃப் இவ்வளோ மக்கள் க்ரௌடில் வந்து எத்தனை பேர் வந்து ஏர்போர்ட்லாம் சூஸ் பண்ணுறாங்க? கரெக்டாக ஒரு 10% கூட இருக்குது. மீதி 90% பீப்புள் அதை நீங்கள் காமனாக எடுத்துகிட்டு வாங்கன்றேன். ஒரு பால் பாக்கெட்டு இப்போ 30 ரூபா விற்குதா, அந்த பால் பாக்கெட்டை வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக 15 ரூபான்னு எடுத்துகிட்டு வந்துடுங்க, குளோபலி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ அதை யார் எடுத்துகிட்டு வரானோ மக்கள் அவங்க பக்கம் தான் நிற்பாங்க. சிலிண்டர் 1000 ரூபா இருக்குதுன்னா 500 ரூபான்னு எடுத்துகிட்டு வாங்க, வேலை முடிஞ்சு போகும். அப்போ நீங்கள் போய் சென்ட்ரல்கிட்ட போய் சண்டை போடுங்க, சென்ட்ரல் இன்டர்நேஷ்னல் கிட்ட போய் சண்டை போடுவோம், வேலை முடிஞ்சிச்சு. நீங்கள் அதெல்லாம் எங்களுக்கு பண்ணிங்கன்னா எங்களுக்கு இந்த 2000 ரூபா தேவையில்லை, 10,000 ரூபா தேவையில்லை.